தில்லை வனத்தில் கௌதமர் என்ற முனிவர் தலைமையிலான ஒரு முனிவர் குழு வாழ்ந்து வந்தது. அவர்கள் தங்களின் தவ வலிமையால் தங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்ற பெரும் கர்வம் கொண்டிருந்தனர். முனிவர்களின் கர்வத்தை அடக்க சிவபெருமான் பிட்சாடனர் எனும் பேரழகு வாய்ந்த கோலம் பூண்டிருந்தார். அவர் கையில் ஒரு கபாலம் ஏந்தி அமைதியான நடையுடன் வனத்திற்குள் சென்றார். அவரது தெய்வீகத் தோற்றம் அனைவரையும் ஈர்த்தது. முனிவர்கள் கோபமடைந்தனர். ஒரு சாதாரணத் துறவி தங்கள் தவத்தின் கவனத்தைச் சிதைப்பதா என்று ஒரு பெரிய வேள்வியை வளர்த்து சிவனை அழிக்க மந்திரங்களை ஒதினர். அந்த வேள்வித் தீயிலிருந்து ஒரு சீரும் புலி ஆக்ரோஷமாக வெளிப்பட்டது. முனிவர்கள் அந்த புலியைச் சிவனை நோக்கி ஏவினர். அது கர்ஜித்துக் கொண்டே அவர் மேல் பாய்ந்தது. புலி தன்னை நெருங்கியதும் சிவபெருமான் மிக எளிதாக அதன் தோலை உரித்தார். அந்தப் புலி தோலையே அவர் தனது ஆடையாக இடுப்பில் உடுத்திக் கொண்டார். அடுத்து முனிவர்கள் தங்களின் மந்திர வலிமையால் ஒரு விஷப்பாம்பை உருவாக்கினர். அந்த பாம்பு சீறிக்கொண்டு சிவனை நோக்கி நகர்ந்தது. அந்த பாம்பும் சிவனிடம் சரணடைந்து அமைதியானது. அதைத் தனது கழுத்தில் ஒரு அழகான ஆபரணமாக அணிந்து கொண்டார். இறுதியாக முனிவர்கள் முயலகன் என்ற அறியாமை மிக்க அரக்கனை உருவாக்கினர். கௌதம முனிவர் அந்த அரக்கனை சிவனை தாக்கச் சொன்னார். சிவபெருமான் அந்த அரக்கனை தனது வலது காலால் மிதித்து அடக்கினார். முயலகன் தரையோடு தரையாக அழுத்தப்பட்டான். இது அறியாமை நீங்கி ஞானம் பிறந்ததை குறித்தது. தில்லையின் இதயப் பகுதியில் சிவபெருமான் தனது வலது காலை தூக்கி ஆனந்த தாண்டவமாடினார். இதுவே நடராஜர் கோலம். முனிவர்கள் தங்கள் கர்வத்தை விட்டு அவர் பாதத்தில் விழுந்து வணங்கினர். உலகம் முழுவதும் அந்த நடனத்தின் ஆனந்தத்தில் திளைத்தது.